இன்றைக்கி ஒரு புதுமையான ஒரு வீடியோ ஒன்று போடலாம்னு ஆசைப்பட்டேன். அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க, என்னுடைய வீடியோ தொடர்ச்சியாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக உங்களுக்கு புதுமையான ஒரு வீடியோக்களை போடுறோம்னு ஆசைப்பட்றேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சூளம் பார்ப்பாங்க. இப்போ ஒரு பிரயாணம் செய்கிறோம், ஒரு மாடு கன்றுக வாங்குகிறோம், அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு வகையில் சூளம் பார்த்து கூட நிறையா பேர் பிரயாணம் செய்வாங்க. இது பண்டைய காலங்கள்லேருந்து வருது, இருந்துக்கிட்டு நம்பிக்கையாக இருக்குது. அப்போ சூளம் பார்க்குறது அப்படின்னா இன்றைக்கி என்ன கிழமை அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமைக்கு சூரியன் மேற்கே இருக்கிறனால மேற்கு பகுதியில் எந்த பிரயாணங்களும் உங்களுக்கு நல்ல சுபிட்சத்தை கொடுக்கும். அதுக்கு ஆப்போசிட்டான மேற்கு பகுதியில் நீங்கள் பிரயாணம் செய்யணும்னு ஒரு கட்டாயம் வரையில் என்ன பண்ணணும்னா, அதுக்கு பரிகாரமாக ஒரு வெல்லத்தை கையில் கொண்டுட்டு போங்க. அப்போ அந்த பிரயாணங்களில் எந்த தடைகளும் வராது, பிரச்சனைகளும் வராது. அது அந்த அன்றைய நாள் ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா இதில் ஒரு அட்டவணை கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை அது சூரியனோட கிரகங்கள். அப்புறம் 10:48 வரைக்கும் மேற்கு பார்த்து சூளம் விழுகும். அப்போ 10:45 வரைக்கும் அந்த பிரயாணத்தில் கொஞ்சம் தடைகள் வரும். அதுக்கு மேலே அந்த பரிகாரம் தேவையில்லை. அதே மாதிரி திங்கட்கிழமை பாருங்கள், சந்திரனுக்கு 9:12 வரை கிழக்கு திசையை நோக்கி எந்த பிரயாணம் செஞ்சாலும் அதுக்கு சூளங்கள் விழுகுங்கிறனால அதுக்கு பரிகாரமாக தயிர் கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் 10:15 மேலே நீங்கள் 9:15 மேலே போகிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் பிரயாணம் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த அட்டவணையை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் பிரயாணங்கள் தவிர்க்கிறது நல்லது. இப்போ புதன்கிழமைன்னா அதுக்கு ஆப்போசிட்டான வடக்கு பார்த்து திசைகளில் பிரயாணம் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க. பரிகாரம்னா நான் கொடுத்துருக்குற அட்டவணைப்படி ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு வெல்லம், திங்கக்கிழமைனா தயிர், புதன்கிழமைனா பால், செவ்வாய்க்கிழமைனா ஒரு பால், வியாழக்கிழமை தைலம், வெள்ளிக்கிழமை வெல்லம், சனிக்கிழமை தயிர், இந்த மாதிரி கொண்டு போங்க. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா இதுக்கு ஆப்போசிட்டு மேற்கு பார்த்து பிரயாணம் செய்யல தான் இதை பண்ணணும். மற்றபடி இதை கொண்டு போக வேண்டாம். திங்கக்கிழமையா சந்திரன் மேற்கு இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டு கிழக்கு பகுதியில் நம்ம பிரயாணம் செய்யலை பரிகாரம் செஞ்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரி இந்த அட்டவணையை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை பயன்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி சூளம் பார்த்து வாங்க. அதே மாதிரி ஒரு மாடு கன்று வாங்கையில் நீங்கள் ஒரு வியாழக்கிழமையில் ஒரு மாடு கன்று வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வியாழக்கிழமைக்கு சூளம் எப்போ விடும்னா தெற்கு பகுதியில் நம்ம பிரயாணம் செய்கிறது கொஞ்சம் தவிர்க்கிறது. அதே மாதிரி மாடுகள் தெற்கு பார்த்து வாங்காமல் அதுக்கு ஆப்போசிட்டில் வடக்கு பார்த்தே வாங்குங்க. இதை மாதிரி வாங்கிக்கிறது நல்லது. நன்றி.